கைத்தல நிறை கண்ணி அப்பமோடவல் போரி கப்பிய கரி அடிவேணி கற்றிடு மடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் என வினை கழிவேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருத்தி மலையானை மத்தள வயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறீதனில் முற்படைய முதல்வோனே முப்புறமெறி செய்த சிவனுரை ரதம் நச்சதி பொடி செய்த அத்திர அத்துயரது கொடு சுத்திரமணி படும் அப்புனமன் இவமாகி அக்குற மகளுடன் சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே அக்கணம் மணமருள் பெருமாளே நன்னன் ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெருங் கருணையினாலே கந்தபுராணத்தின் கடைசி பகுதியாகிய வள்ளியம்மையார் திருமணம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுது. முருகப்பெருமான் உண்மையிலேயே வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கொண்டு நம்மை போல வாழ்கின்றார் என்பது பொருளல். அவன் இந்த உலக தர்மத்தின்படி வள்ளியை மணந்து கொண்டு வாழ்வாரானா வள்ளி வயிற்றிலே குழந்தை பிறந்திரு. வள்ளி என்பது இச்சாசக்தி. அவன் இச்சாசக்தியை மணந்து ஆறுயிர்களுக்கு அருள் புரிகின்றார். வள்ளி திருமணம் பரம வேதாந்த தத்துவம். தேவர்கள் குறை தீர்க்க சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலே இருந்து சுப்பிரமணியம் தோன்றினார். அருவமும் உருவும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக குளிர்ச்சி அதிகமான தண்ணீர் பனிக்கட்டியா மாறும். அதுபோல பெருங்கருணையினாலே ஆண்டவன் வடிவம் எடுத்துக்கொள்ளுக. கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. எம்பெருமானுக்கு 6 திருமுகங்கள், 18 நேத்திரங்கள். முருகனுக்கு 18 கண்கள். வடமொழியிலே வியாச பகவான் சொன்னார், ஷட்பக்திரம் துவாதசபுஜம் அட்டாதச விலோச்சனம் ரூபம் அங்கீகிருதம் சுபம் லோகானம். ஒவ்வொரு திருமுகத்துக்கு 3 கண்கள், 13 18 கண். 2 திருவடி, ஒன்று ஞானம் அபரஞானம், ஒன்று பரஞானம். கண்ணிலே வந்த பெருமானை கண்ணிலே வந்தவர்கள்தான் கல்யாணம் பண்ணி. ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி திருப்பார்கடலிலே ஆதிசேஷன் மேலே அரித்துயில் புரிகின்றார் யோக நிலை. முந்தி ஒரு சமயம் தாரக வனத்திலே சிவபெருமான் நடனம் ஆடினார். அந்த ஆனந்த தாண்டவத்தை நினைவு கூர்ந்தார். அவருடைய கடைக்கண்ணிலே இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. கண்ணின் அடியிலே வருவது அழுகை கண்ணீர், நுனியிலே வருவது ஆனந்த கண்ணீர். அந்த கண்மணியிலிருந்து 2 பெண்மணிகள் பிறந்தார்கள். மூத்தவள் அமுதவல்லி, இளையவள் சுந்தரவல்லி. திருமாலுடைய குழந்தைகள் வேதாகமங்கள் எல்லாம் ஓதாதுணர்ந்தார்கள். மீன் குஞ்சுக்கு யார் நீந்த கத்துக்கொள்ளு. குடும்பத்தில் எப்பவுமே கடைசி குழந்தைக்கு ஞானம் அதிகம். தாய் தகப்பனாருடைய தவசக்தி வரும்.
சகாதேவன் கடைசி குழந்தை பரமஞானி, டாகூர் கடைசி குழந்தை, காந்தி கடைசி குழந்தை, ராமலிங்க சுவாமி கடைசி குழந்தை, முருகப்பெருமானும் கடைக்குட்டி. சிவபெருமானுக்கு 4 திருக்குமாரர்கள், விநாயகர், வீரபத்ரர், வைரவர், வேலவர். சுந்தரவல்லி கடைசி பெண். தன் தமக்கையாரை பார்த்து, அமுதவல்லி, நீயும் நானும் ஒன்றாக பிறந்து ஒன்றாக வளர்ந்தோம், எதிர்காலத்தில் ஒன்றாக வாழ வேண்டும். பிரிவினை பெருங்கேட்டை கொடுக்கும், ஒற்றுமை உயர்வு தரும். தாய்மார்களுக்கு கூந்தலிலே அழகு. அந்த கூந்தலில் இருந்து ஒரு முடிமயில் பிரிந்து கீழே விழுந்தா தூக்கி எறிகிறார். சமூகத்தை விட்டு பிரிந்தால் அது சிறுமை அடையும். சமூக ஒற்றுமை இன்றியமையாதது. நாம் எதிர்காலத்திலே ஒற்றுமையாக வாழ வேண்டும். உனக்கும் எனக்கும் கணவன் ஒருவனாய் இருக்க வேண்டும். ஒருவனையே திருமணம் செய்து கொண்டால் பிரிவு நேராது. ஒரு மணமகனை தேடி எடுக்க வேண்டுமானா 5 விஷயம் பார்க்கணும். 1 குலம், 1 கல்வி, 1 செல்வம், மற்றொன்று அழகு, இதற்கு மேல குணம். நம் அப்பா நாராயணர், நாராயணுடைய சகோதரி உமாதேவியார் அச்சுத சகோதரி, அனைத்து வேத தலைவி, அத்புத புராதனி, வரப்பிரகாச பிரகுதி. இதை இன்னொரு இடத்துல அருணகிரியார் சொன்னார். தரணியில் அரணிய முரணிரணியனுடல் தனை நகனுதி கொடு சாடோங்கு நெடுங்கிரி யோடேந்து பயங்கரி. தரணியில் அரணிய முரணிரணியனுடல் தனை நகனுதி கொடு சாடோங்கு நெடுங்கிரி யோடேந்து பயங்கரி. தமருக பரிபுர ஒலிகொடு நடனவில் தரணிய சதுர்மறை தாதாம்புய மந்திர வேதந்த பரம்பரை சரிவடை விரி சடை எரிபுரை வடிவினள் சததளம் குளித்த தாமாங்குதலெந்திரி தாளாந்தர அம்பிகை தருபதி சுரரோடு சரிவிய அசுரர்கள் தடமணி முடி பொடி தானாம்படி செங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி இரணகரனமிடமல இளமுலையிட நீர் தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மருங்கின இறுகிய சிறிவிரையுடையவரி யான் ஏங்குதல் கண்டை தான் என்று ஒழுங்கு இழுபறி கொடுத்திரு இரவரகரதர ஏகாம்பர இந்திரை மோகங்க சுமங்கரை எழுதிய படவின இருளரு சுரழியது மௌனிகள் ஏகாந்த சுகந்தரி பாதாங்குத சுந்தரி கரணம மரணம மரணோடு உடல்படி கடலினை கடலினை காலாந்தரி கந்தரி நீராஞ்சலி நெஞ்சுமி கந்தரி கணவன குணமணி அணிமணி கணவரை மரகத காசாம்பர கஞ்சுடி தூதாம்படி கொண்டவள் கதைகள நிலையர் உயிரவி பைரவி கௌரி கமலை குடை காதார்ந்த எழுந்தல் நீதொய்ந்த வெறிந்து கரை பொழுதிருங்க கருணை உலகடி கடல் காவேந்திய வங்கிலி மா சாம்பவி தந்தவன். கடல் மழை திறந்த வெள்ளமாக பாடுகின்றார். கரை பொழி திருமுக கருணையில் உலகெழி கடல் நிலை பெறவளல் காவேந்திய பங்கிளி மா சாம்பவி தந்தவன். அத்தை மகன் என்றால் குலத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம். குலம் அப்பாவுக்கே ஞானம் சொன்னவர் சுவாமிநாதன். கல்வி அவர் இருக்கிறது வெள்ளி மலை, அவர் கையிலே தங்கமலை. கரத்தே மாத்ரவ் நிகடஸ்தே தனபதம். அன்றிய அழகே வடிவானவர், கருணை தெய்வம். குலம், கல்வி, செல்வம், அழகு, குணம் அத்தனை. முருகப்பெருமானை அடைய வேண்டுமான ஒரே ஒரு வழி தவத்தை செய்து சிவத்தை பெற வேண்டும். தாய் தந்திரத்தை விடைபெற்றுக் கொண்டு முருகப்பெருமான் திருவவதாரம் செய்த சரவண பொய்யில நீராடி நீராடி 6 எழுத்தடக்கி அருமறை கேள்வி நாவியல் மருங்கில் நவிலப்பாடி முருகா 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 முருகா
உயிராவணமிருந்து உற்று நோக்கி உள்ள கிழியில் உருவெழுதி ஆடாமல் அசையாமல் 12 ஆண்டு தவஞ்செய்தார்கள். தவஞ்செய்தாதான் எதுவும் கிடையாது. அந்த தவத்தின் பயனாக மூவருக்கும் தேவருக்கு எட்டாத முருகப்பெருமான் தோன்றினார். அவர் எங்கிருந்து வந்தார்? கட்டையை கடைந்தால் கனல் வரும். கட்டைக்குள்ளே கனல் இருக்குது, கடைந்தா வரும். பாலை கடைந்தால் நெய் வரும். பாலுக்குள்ளே நெய் மறைந்திருக்கிறது, கடைவதனால வரும். அப்படி இறைவன் உயிருக்கு உயிராக மறைந்திருக்கின்றான். ஒவ்வொரு உயிரிலும் ஒளிந்திருக்கின்றான். உயிர்தோறும் ஒளிந்து நின்ற கல்வனை என்பார் பரஞ்சோதி. நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே என்பார் மணிவாசகர். உடம்புக்குள்ள உயிர், உயிருக்குள்ள சிவம். டயருக்குள்ள டியூப்பு, டியூப்புக்குள்ள காத்து. தியானம் செய்வதனாலே உள்ளே இருக்கிற எம்பெருமான் வெளிப்பட்டான். பாலிலே இருந்து நெய் வெளிப்படுவது. சுவாமி, எங்கள் இருவரையும் தேவரீர் அக்னி சாட்சியாக திருமணம் செய்து அருளவர். சுவாமி உடனே சரி சொல்லு. மூத்தவளே நீ துரைமகளா பிறக்கணும், இளையவளே நீ குறமகளா பிறக்கணும். ஏன் தவணை போட்டார்? சுவாமி சூரசம்மாரத்துக்காக திருவவதாரம் பண்ணார். அருள் சக்திகளை மணந்து அருகிலே வைத்தா சம்ஹாரம் நிகழார். இப்பவும் பாட்டு பாடுறவங்க எவ்வளவு நேரமானாலும் கச்சேரி முடிஞ்சுட்டு சாப்பிடுவார். கனம் ஏறினா பாட முடியாது. மூத்தவளாகி அமுதவல்லி தானே ஒரு குழந்தையா வடிவெடுத்து சூரனுக்கு பயந்து நடுங்கி ஒடுங்கி மேதிகிரியின் குகையிலே ஒளிந்திருக்கிற இந்திரனை அடுத்தாள். அவன் தன் பட்டத்தியான கையில கொடுத்து வளர்க்க சொன்னான். சத்திய உலகத்திலே மனோவதி நகரத்திலே கற்பக சோலையிலே அந்த பெண்மணி வளர்ந்தாள். தேவ யானை வளர்த்தபடியினால் அந்த அம்மாளுக்கு தெய்வ யானை. அந்த அம்மா எப்படி வளர்கின்றாள்? பேசும் போதும் பேணும் போதும் முருக சிந்தை, கந்தம் பூசும் போதும் பூணும் போதும் முருக சிந்தை, பாடும் போதும் படிக்கும் போதும் முருக சிந்தை, நாடும் போதும் நடிக்கும் போதும் முருக சிந்தை. பாடும் போதும் படிக்கும் போதும் முருக சிந்தை, ஒன்றை நாடும் போதும் நடிக்கும் போதும் முருக சிந்தை, பேசும் போதும் பேணும் போதும் முருக சிந்தை, கந்தம் பூசும் பூணும் போதும் முருக சிந்தை. ஒரே திருவருள் சிந்தையிலே அம்மையார் வளர்கிறார். முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்து செந்தி மாநகரம் வந்து 5 சிவலிங்கங்களை வழிபட்டு திருச்செந்தூர் முருகன் பூஜாமூர்த்தி. மூலவர் கையிலே புஷ்பம் இருக்கு. மதுரைக்கு அண்மையிலே இருக்க திருப்பரங்குன்றம் வந்தார். அங்கே இந்திரன் தன் வளர்ப்பு பெண்ணாகிய தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். மூவரும் தேவரும் வணங்க திருப்பரங்குன்றத்திலே முருகப்பெருமான் தெய்வ யானை அம்மையாரை திருமணம் செய்து கொண்டு அருளினார். இந்திரனுக்கு முடிசூற்று விழா செய்து கைலாய மலையிலே சென்று அம்மையப்பனை வணங்கினார். தெய்வ யானை அம்மையாரையும் மாமியாரையும் மாமனாரை வணங்கினார்கள். அவர் ராசி கூற ஸ்கந்தலோகத்திலே வந்து நவவீரர்கள் பணி செய்ய தெய்வ யானை அம்மையாருக்கு முருகப்பெருமான் குமார தந்திரத்தை உபதேசிக்கின்றார். இளையவளான சுந்தரவல்லி மண்ணுலகத்துக்கு வந்து இந்த மாதவன் செய்துடைய தென்திசை வாழ அண்டர்கள் புகழும் தொண்டை நாட்டிலே திருவல்லத்துக்கு அருகிலே வள்ளிமலை என்று ஒரு திருத்தலம். அற்புதமான மகிமை தங்கிய மலை. அங்கே வந்து சுந்தரவல்லி தவம் செய்கின்றாள். தெய்வ யானை காட்டிலும் வள்ளிக்கு தவம் அதிகம். நாராயணரே சிவமுனிவராக பிறந்து மற்றொரு புறத்திலே மாதவன் செய்கின்றார். மகாலட்சுமியே மானாக வந்தாள்.
அம்மானை அம்மான் பார்த்தார். அங்கே தவஞ்செய்த தவமான் சுந்தரவல்லி அந்த பார்வையினாலே மான் கருவிலே நுழைந்து கருக்கொண்டு சூழ் முதிர்ந்து கருணை நிறைந்த மான் வள்ளி கிழங்கு அகழ்ந்த ஆழமான குழிவிலே பிரசவிச்சது. பச்சை மண்ணு மெத்துணு. திரும்பி பார்த்தது தன் இனமாக இல்லாமையினாலே மான் வந்த வேலை முடிந்தது என்று திரும்பி போய்விட்டு, வந்த வேலை முடிஞ்சா நாமும் புறப்படும். அங்க பிறந்த குழந்தை குவா குவா என்று அழுகின்றது. மரகத மேனி. எப்பவுமே பிறந்த வீட்டுல குழந்தை அழுதா எல்லாருக்கும் சீனி தருவார். குழந்தை அழலைன்னா அந்த வேலை எல்லாரும் செய்யணும். வாழ்க்கையே அழுகையிலே தொடங்குகிறது. நாமும் ஆண்டவனை வேண்டி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வேண்டி நின்றால் முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவான். அழுதால் உன்னை பெறலாமே என்பார் மணிவாசன். நீரார்த்தமே நீ உரோமம் சிலிர்ப்பேன் நெக்கு நெக்கு சேராய் கசிந்து கசிந்தே உருகினின் திருவடிக்கே மாறா தியானமுற்று ஆனந்தமேறிட்டு மார்பில் கண்ணீர் ஆராய் பெருக கிடப்பது என்றோ கையிலாயத்தனி. பட்னத்தார்வார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. கண்ணீரினாலே உடம்பு நனைய வேணும் என்று வள்ளலார் பார். அழுது அழுது ஆட்படும் முழுதுமல்லா பொருள் தந்திடாயோ என்பார் அருணகிரினார். எல்லாருக்கும் பூஜையிலே உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி அந்த தெய்வ குழந்தை அழுதது. அங்கே நம்பிராஜன் வேட்டையாடி கொண்டு வந்தவன் இந்த அழகிய குழந்தையை கண்டு இது முருகன் தந்த அருள் பிரசாதம் என்று எண்ணி வீட்டிலே கொண்டு போய் மனைவி கையில கொடுத்தான். அவள் தாராட்டி சீராட்டி வள்ளி குழியில கிடைச்சதுனால வள்ளின்னு பேரு. அறிஞர்கள் சிந்தித்தா வேறு அர்த்தம். பொன்னன் மனைவி பொன்னி, அண்ணன் மனைவி அண்ணி, வள்ளல் மனைவி வள்ளி. அப்பா வள்ளல், அம்மா வள்ளி. அவன் 12 கரங்களாலும் அள்ளி கொடுக்கிற வள்ளல். கச்சேப்பர் சொன்னார், பன்னிரு புயத்து வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி. அந்த வள்ளியம்மையார் இருந்து வளர்ந்தால் அந்த வேடர்கள் திணைப்புனத்திலே காவல் வைத்தார். என்ன திணைப்புனம்? உள்ளமாகிய வயலிலே பெரிய காடு, பிரம்மாண்டமான கல்லு. என்ன காடு, என்ன கல்லு? காராறு ஆணவ காட்டை களைந்து அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து. தாய்மானார் வாக்கு. காராறு ஆணவ காட்டை களைந்து அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து நெஞ்சகமான பூமி வெளி காணத் திருத்தி மென்மேல் பாராதி அறியாத மோனமாம் வித்தை பதித்து அன்பு நீராகவே பாற்றி அது பயிராகு மட்டும் மாமாயைவன் பறவை அணுகாத வண்ணம் நேராக நின்று விளை போகம் புசித்து உய்ந்த நின்னன்பன். ஆணவமாகிய காட்டை வெற்றி அகங்காரமாகிய கல்லை பிளந்து மௌனம் என்ற வித்தை விதைத்து அன்பு என்ற தண்ணீரை பாய்ச்சி சாந்தமாகிய வேதி கோலி ஜீவாத்மாவாகிய வள்ளி என்ற ஞானமான பயிரிலே முத்தி கதிர் தோன்றே திடப்பிரஜை என்ற பரன்மேல் அமர்ந்து பக்தி என்ற கவனிலே இறைவன் திருநாமங்களாக கல்ல விட்டெறிந்து காமக்ரோதலோபமோக மதமாச்சரியமான பறவை இனங்களை ஓட்டி ஆலோ 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 என்று ஆயாலோ நாளே நன்ன
லோகத்துக்கொரு புது மயமெங்கள் தள்ளி பூரணியே காரணியே பரணி உந்தன் செல்லி ஆலோ 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 என்று ஆயாலோ நாளே. மௌனம்தான் விதை. மௌனம் என்பது ஞான வரம்பு. மனத்தின் தொடர்பு இல்லாமல் இருப்பது மௌனம். வாய் பேசாதது மௌனம் அல்ல. சில பேர் மௌனம் என்று 25 தாள்ல எழுதி காட்டுவான். அவன் கிறுக்கிற கிறுக்கு மற்றவனுக்கு விளங்காது. மனத்தின் தொடர்பு இல்லாதது மௌனம். அருணகிரியார் சொன்னார், சலில லிபியன ஜனனம் அலமலம் உலகோரை தருவை நிகரிடு புலமையும் அலம் 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 அலம்னா போதும் போதும். தருவை நிகரிடு புலமையும் அலமலம் இனியும் அடியாரோடு ஒரு வழிபட இரு தமர பரிபுர சரணமும் மவுனமும் அருள்வாயே. மௌனம் என்பது ஞானவரம். அந்த மௌனத்தை கடைப்பிடித்து சாந்தமாகி வேலியிட்டு நான் செய்கின்றேன், நான் பேசுகிறேன், நான் கர்த்தா நான் போக்தா என்ற எண்ணத்தை விட்டு நடப்பதெல்லாம் நம்பன் செயல், என் செயலாவது யாதொன்றுமில்லை என்று தத்போதம் இழந்து சிவமயமாக நிற்பதுதான் வள்ளியம்மையாடு திணைப்புனம். அந்த அம்மையார் கவனிலே கல்லை விட்டு எரிகின்றாள். அந்த காடெல்லாம் நாதமயமாக பரவி மயிரினங்காலும் ஆலும் ஆலோ மயிரினங்காலும் ஆலும் ஆலோ ஆலும் 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 போதிலாத அன்னங்களாலும் ஆலும் ஆலும் நிலவர்ண கிள்ளைகளாலும் ஆலும் ஆலோ ஆலும் 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 நெற்றியுள்ள புள்ளீனங்காலும் ஆலும் ஆலும் காடை கௌதாரிகளாலும் ஆலும் ஆலோ ஆலும் ஆலும் ஆலோ காக்க என்காற் புள்ளீனங்காலும் ஆலோ ஆலோ. அந்த பாடலை கேட்டு அங்க இருக்கிற வேடலுக்கெல்லாம் அஞ்ஞானம் போய் மெஞ்ஞானம் உண்டாயும். மையல் குறவர் குறத்தியர்கள் மனத்தில் மயல் போய் தெருள் எய்த அங்க நலிவாரும் மெலிவாரும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். பூனையின் தலையிலே சுண்டலி உட்கார்ந்து சாஞ்சாலாட்டாடு. அந்த கவன்கல் போக மறுக்கிறது. ஏன்? அம்மையாருடைய பாடலிலே அந்த கல் உருகி வெண்ணெய் போல ஒட்டி கொண்டது. நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்தது. பசியார வந்த திணைப்புணங்கள் எல்லாம் பசியை மறந்து பாடலை கேட்டு ஆனந்த வெள்ளத்திலே அழிந்து இருக்கின்றது. இப்படி அந்த தெய்வத்தன்மை தாய் சிவஞானமாகிய பயிரை காத்து ரட்சிக்கின்றாள். அங்கே அருள் மனம் கமழ்கின்றது. அந்த வழியாக வந்த நாரத முனிவர் பிராட்டியாரை வணங்கி, இந்த அம்பிகையின் திருமணம் நிகழ்ந்தால் நாட்டுக்கு நலம் வரும் என்று திருத்தணியில வந்து முருகப்பெருமானை வணங்கி, சுவாமி வள்ளியை கல்யாணம் பண்ணி அருள் புரிய வேண்டும். இப்படி நாரதர் பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்து கொண்டார். முருகப்பெருமானுக்கு எல்லாம் தெரியும், சர்வஜன்.
வள்ளிக்கு அருள் புரிய வேண்டும் என்று முருகப்பெருமான் ஸ்கந்தலோகத்தை விட்டு வந்து கொண்டிருந்தார். நாரத முனிவர் போய் சொன்னார், சுவாமி வந்த தூரம் எண்ணில்லாத தூரம், நாரதான் அதுக்காகத்தான் வருகிறேன், வள்ளியின் கருணை உனக்கும் துணை புரியட்டும் என்று நாரத முனிவரையும் அழைத்துக் கொண்டு முருகப்பெருமான் வள்ளியம்மையார் திணைப்புனம் செய்கின்ற அந்த வள்ளி மலைக்கு எழுந்தருளினார். முருகப்பெருமான் வள்ளிக்கு அருள் புரிய வேண்டும் என்று எண்ணி நாரத முனிவரோடு வள்ளிமலைக்கு வருகிறார். நாரத நன்றி சகாய மொழிந்திட நாயகி பைம்புனம் அது தேடி நாணமழிந்துரு மாறிய வஞ்சக நாடிய பங்கய பதம் நோவே அரசரம் பட மோகமுட புறவாணர் குறிஞ்சியும் மிசையே போய் மாமுனிவன் புனர் மானுதவும் தனி மானை மணஞ் செய்த பெருமான். வள்ளிமலைக்கு அண்மையில வந்தார் சுவாமி. அந்த குரல் வள்ளியின் திருக்குறள். நாரதா, இந்த மட்டுக்கு நீ போ, நான் வள்ளிக்கு அனுகிரமன். என்ன பொருள்? முருகப்பெருமான் சிவம், வள்ளியம்மையார் ஜீவன். ஜீவன் செய்த தவம் நாரதர். சிவம் வந்து காட்சி அளிக்கிற போது தவம் விலகி போகும். ஒரு திருவுருவ படத்தை வைத்து தியானம் பண்ணுவான். தியானம் கைகூடி விட்டால் அந்த படம் தேவையில்லை. மேடி மேலே ஏறினவனுக்கு ஏணி தேவையில்லை. ஆகவே சிவம் வந்து ஜீவனுக்கு காட்சி அளிக்கிற போது தவம் விலகி விடு. நுட்பமான கருத்து. அந்த வள்ளியம்மையாருக்கு முன்னாலே முருகப்பெருமான் உலாவுகின்றான். அந்த பிராட்டியார் கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை. தமிழ் தாயல்லவா? ஆண்டவனே அம்பிகையை பார்த்து பேசத் தொடங்குகிறார். நாந்தகம் அனையே உன் கண் நங்கைகள் ஞாலன் தன்னில் ஏந்திழை மார்கற்கெல்லாம் இறைவியாயிருக்கும் நின்னை பூஞ்சினை காவல் வைத்து போயினரு புடிஞராயோர் பூஞ்சினை காவல் வைத்து போயினரு புடிஞராயோர் ஆய்ந்திடும் அறிவு சற்றும் அயன் படைத்திலன் கொள் என்றார். ஆய்ந்திடும் அறிவு சற்றும் அயன் படைத்திலன் கொள் என்றார்.